ஹாய், நான் ஹரிணி லைஃப் கோச், கவுன்சிலர், ஹீலர். ஓகே, இப்போது இந்த அஃபேர்ஸுக்குள்ளே போகிறாங்க இல்லையா, அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷனாக பார்ப்போம். எஸ்பெஷலி இந்த அஃபேர் எதை பற்றி நான் சொல்ல வரேன்னா, மேரேஜ் ஆன பர்சனை சூஸ் பண்ணுறீங்க இல்லையா லேடிஸு, அவங்களுக்காக ஒரு சில சஜஷன்ஸ் நான் சொல்ல வரேன். எப்போதுமே நான் ஆண்கள் உளவியல்னு ஒன்று போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஃபேமிலியில் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறதுக்காக எதர் ஆல்கோஹால் அடிக்ஷனுக்குள்ளே போவாங்க, இல்லை இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டமை தேடுவாங்க. அப்படி சப்போர்ட் சிஸ்டம் தேடுறவங்க கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி மேலே குறை சொல்லுவாங்க. என்னை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல, என்னை வேல்யூ பண்ணலை. அப்படிங்கிற போது உங்களுக்கு என்ன தேவை? அவங்க சப்போர்ட்டை நீங்கள் உங்களுக்கு ரெக்கக்னிஷன் முக்கியமா, இல்லை அவங்க லவ் முக்கியமா, இல்லை நீங்கள் ஃபைனான்ஸ் மட்டும்தான் முக்கியமா? அந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் எடுக்கிற ஆண்கள்கிட்ட நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்கன்றத ஸ்டெடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெக்கக்னிஷன் தேவையில்லை அப்படின்னா உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கு மட்டுமான பழக்கம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் எப்போ இந்த மாதிரி சீக்ரெட்டை பிரேக் பண்ணி, சீக்ரெட் அஃபேர்ஸ், சீக்ரெட் எப்போதுமே சீக்ரெட்டாக இருக்கவே முடியாது. ஏதாவது இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் தெரிய வரும். அப்போ கண்டிப்பாக அவங்க ரிலேஷன்ஷிப்பே கூட பாதிக்கும், கட் ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ரெக்கக்னிஷன் தான் முக்கியம்னா அந்த மேரீடு பர்சன் கிட்ட அவங்க வருவாங்களான்றதை ஃபஸ்ட்டே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸை லிமிட்டடாக வச்சுக்கோங்க. அவங்க வராங்களா இல்லையான்ற வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸை லிமிட்டடாக தான் மெயின்டைன் பண்ணணும். டேக் த கிராண்டடாக இருக்காங்களா அந்த ஆண்கள்? உங்ககிட்ட மட்டும்தான் சப்போர்ட் சிஸ்டம் எதிர்பார்க்குறாங்களா, இல்லை அவங்க மனைவியை தவிர்த்து உங்களை மாதிரியே அவங்க நிறைய பேரை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இல்லைங்கிறத கூட நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. அப்படி அவங்க நிறைய பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களை மட்டும் அவங்க எந்த விதத்தில் ரெக்கக்னைஸ் பண்ணி ஏற்றுக்க போகிறாங்க? அவங்களுக்கு மனைவி ஒருத்தர் தான் இருப்பாங்க, ஆனால் சப்போர்ட் சிஸ்டம் நிறைய இருக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன ரெக்கக்னிஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத யோசித்து முடிவெடுங்க. எத்தனையோ கல்யாணம் ஆகாத ஆண்கள் இருக்காங்க, அவங்கள கூட சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கல்யாணமான ஆண்கள், அதுவும் குழந்தை இருக்கிற ஆண்கள் கண்டிப்பாக 95% விட்டு கொடுக்கவா மாட்டாங்க. அவங்க மனைவி அசிங்கமாக இருந்தாலும் சரி 95% விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி விட்டு கொடுத்துட்டு அவங்க போகிறாங்கன்னா சம் ட்ராப்பாக இருக்கலாம் அது, இல்லைன்னா அவங்க ஃபைனான்ஷியல் லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், மனைவியோடைய கண்டினியூஸ் கேயோஸில் இருந்திருக்கலாம், அந்த அந்த மேல் பார்ட்னரோடைய பேரண்ட்ஸ்க்கும் இந்த மனைவிக்கும் கூட நிறைய டிஸ்பியூட்ஸ் இருந்திருக்கலாம், இவங்க அவமானப்பட்டிருக்கலாம். அப்போ மட்டும்தான் மனைவி குழந்தைங்களை விட்டுட்டு ஒரு ஆண் வருவானே தவிர மிச்ச நேரத்துக்கு இட்ஸ் ஜென்ரல் சப்போர்ட் சிஸ்டம் தான். அதனால் நீங்கள் எதுக்கு டீக்ரேட் பண்ணிக்கிறீங்க உங்களை? நீங்கள் அவ்வளோ தூரம் வேல்யூ கொடுக்கறது, நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்கான்செப்ஷன், மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஓவர் கிவிங்காக மாறிடுது. ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு வேல்யூ இல்லை. எப்போவுமே வேல்யூ சீக்ரெட்க்கு கிடைக்காது. லவ் கிடைக்கலாம், மணி கிடைக்கலாம், ஆனால் ப்ராப்பர் மேரேஜ் அண்ட் ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது கஷ்டம் சீக்ரெட் அஃபேர்ஸில். சீக்ரெட் லவ்வாகவே இருந்தாலும் சரி. ஸோ அதனால தான் நான் பெண்களுக்கு திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ரெஸ் பண்ண வரேன். ஏன்னா அகெயின் அண்ட் அகெயின் இப்படியே ட்ராப் அவுட் ஆகி என்ன யார் கூட நீங்கள் ஃபேமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ சீக்ரெட் அப்படிங்கிறது ஒரு ஆணுமே திங்க் பண்ணி போகணும். ஏன்னா சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால போயிட்டு அதுக்கப்புறம் சீக்ரெட் ஒரு நாள் பிரேக்கப் ஆகும்போது அது ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்தால் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவீங்க, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள பாண்டிங் ஏற்படுறதுக்கு கவுன்சிலிங் சர்வீசஸ் இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
கவுன்சிலிங் சர்வீசஸ்ன்றது வந்து ஜென்ரலைஸ்டு, சரிங்களா? நீங்கள் ஒரு பர்டிகுலரி எமோஷ்னலி அட்டாச் ஆகுறீங்க ஒரு பர்சன் கூடனா, ஃபிசிக்கல் கான்டாக்ட்ஸ் கூட போகிறீங்கன்னா டிசைட் பண்ணிவிட்டு போங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு அந்த லவ் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ரெக்கக்னிஷனுக்காக போராடவே கூடாது. விட்டுணும். நீங்கள் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு தான் இன்வால்வ் ஆகுறீங்க. அங்கே ஒரு மனைவியையும் குழந்தைகளையும் விட்டுட்டு ஒருத்தர் தான் வராருன்னா உங்களையும் விடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. எப்படி ஒன்று அவங்கள ட்ராப் அவுட் பண்ண போகிறாங்க, இல்லைனா உங்களை ட்ராப் அவுட் பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டே தான் நீங்கள் நுழையணும். அதுதான் என்னோடய அட்வைஸ். முக்கால்வாசி அந்த மாதிரி பண்ணாதீங்க. எதுக்கு நீங்கள் என்ன அவ்வளோ சீப்பாக எதுக்கு நீங்கள் போகிறீங்க? உங்களுக்காக ஃபுல் கமிட்மெண்ட் கொடுக்குறாங்களா, அவங்கள சூஸ் பண்ணுங்கள். அதுதான் பெட்டர். தேங்க்யூ. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள்.